அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும். நம்ம குரு பஞ்சகவியத்தை பயன்படுத்தினவங்க ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பேர் வாங்கியிருக்கீங்க. ஒருத்தர் கூட நம்ம யூடியூப்புக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஃபீட்பேக் தரமாட்டேங்க. யூடியூப்பை பார்த்துட்டு தான் பஞ்சகவியம் கேட்குறீங்க. அப்போ நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா தான் இது மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் எல்லோரும் ஃபீட்பேக் கொடுங்க. இன்னொன்று, நீங்கள் யூடியூப்பில் தெரிகிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் ஃபோன் பண்ணுறீங்க, 100 பேரை 100 கேள்வி கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, யூடியூப்பில் இருக்கிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை குரு பஞ்சகவியத்தை நாங்கள் எப்படி தயார் பண்ணுறது, இந்த மாதிரியான கேள்வி, இல்லை குரு பஞ்சகவியம் வேணுன்றவங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த யூடியூப்பில் அந்த நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் எடுத்து வாட்ஸ்அப்பில் எனக்கு குரு பஞ்சகவியம் தயாரிப்பது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, மெசேஜ் போடுங்க. இல்லை குரு பஞ்சகவியம் வேணும்னா வேணும்ன்ட்டு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஏன்னா எல்லாருமே நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க. நான் ஒரு ஃபோன் கூட மிஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாம் அட்டன் பண்ணுறேன். சில நேரம் ரொம்ப பேச முடியலன்னா தவறாக நினைக்கிறீங்க. அதனால் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். இது கடலைச்செடி, காராமணி, பச்சைப்பயிறு, இந்த பருத்தி, இன்னும் நிறைய இந்த மானாவரி பயிர்களுக்கு, தென்னை மரம், மாமரம், எலுமிச்சங்கன்று, இந்த மாதிரி மரங்களுக்கும் இந்த குரு பஞ்சகவியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற குரு பஞ்சகவியம் நீங்கள் இந்த சொட்டு நீர் பாசனம் வழியாக கூட விடலாம். அதுக்கான வீடியோ அது காமிச்சிருக்குன்னு பாருங்கள். சுத்தமாக இருக்கும். அதனால் நீங்கள் போய் ஏதாவது கொடுக்கும்போது அடிச்சிக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கணும். சுத்தமாக இருக்கும். எல்லோரும் வாங்கி பயன்படுத்துங்க. வாங்கினவங்க ஒரு வாட்டி ஃபீட்பேக் கொடுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்போ நம்ம கற்றாழை எல்லாம் சேர்ந்த கலவையில் குரு பஞ்சகவியம் தயார் பண்ணியிருக்கோம். இதை பாருங்கள், பண்ணி எப்படி நொதித்து இருக்குதுன்னு பாருங்கள். காட்டுமா நல்லா. இதை பாருங்கள், எவ்வளோ கனம் வந்திருக்கு பாருங்கள். காட்டுறேன், நல்லா காட்டுறேன். எவ்வளோ கனம் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நொதித்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த சொட்டு நீர் பாசனத்தில் கூட இதெல்லாம் கொடுக்கலாம். நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு இது நொதித்திருக்கு பாருங்கள்.